ஆனால் இன்றைக்கி ஒரு பெரும் கூட்டம் தொகை பெற்றுக்கொண்டு நீங்கள் விஜய் அடிக்கிறீங்களே, இதை திமுககாரன், இன்னும் குறிப்பாக திமுக தலைமை எப்படி பார்க்கும்? தலைமை அவங்கள என்னவா பார்க்கும்? ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ என்னவா பார்ப்பாங்க? உன்னை கொள்கை குண்டுன்னு பார்ப்பானா? ஏய், அவன் காசு கொடுத்தா நான் இங்கே வந்து நிற்பாண்டா, நம்ம சொல்கிற வேலையை செய்வாண்டா, இப்படி தான் பார்ப்பாங்க. சார், இந்நேரம் அந்த கரூர் சம்பவம் நடக்கலைன்னா வேர்ல்டு வைடு ஒரு பார்ட்டி இப்போவே அப்படி தான் ஃபேமஸ் ஆகி, வேர்ல்டு வைடு அது ஃபேமஸ் ஆகி இன்னும் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்குன்றது உண்மை. இந்த வேர்ல்டு வைடுன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, மிஸ்டர் ஸ்பீட். சார், திரும்ப ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடக்கும் சார். அது எவ்வளோ பெரிய கூட்டணி அமைதி, எப்படி அமைதி, எந்த மேஜிக் நடக்கலாம் தெரியாது. ஆனால் நிச்சயமாக திமுக மறுபடியும் ஆட்சி கட்டில் வருவதற்கான வழிவகை இல்லை, கலக்கத்தில் இருக்கிறார்கள். அப்போது ஆட்சி மாறும் பொழுது கூட்டமாக சேர்ந்து கொக்குரித்த இந்த கூட்டம், கொள்ளைகளை கொள்ளையடித்த கூட்டம் எல்லாருமே விசாரணை வளத்துக்குள்ள வருவீங்க. நிச்சயமாக அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இது என் ஸ்டேட்டு, இது என் ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு வர்றதா இல்லை. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic. Times Talk with CP Navin, editor and publisher, Times of Republic. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் மற்றும் ஒரு முக்கிய விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். சார், வணக்கம். வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக நம்ம விஷயத்துக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மறுபடியும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை இப்போ எடுக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்தில் இந்த மக்களை சந்திக்காமல் போனது பெரிய குற்றம், தேச துரோகம் போலவும், இது நடக்காட்டி அப்படியே உலகம் இடிஞ்சு கீழே விழுந்துடும் போலவும், இது பெரிய அவரை விஜய் பெரிய குற்றம் பண்ணிட்டான்ற மூலம் போர்ட்ரேட் பண்ணுறேன்ல. எனக்கு இருக்கிற ஒரே இயல்பான கேள்வி, விஜய் அவர்கள் பனையூருக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு, உதயநிதி அவர்கள் களத்தில் நிற்கிறாரு, இவ்வளோ பெரிய தண்ணி இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் களத்தில் நிற்கிறாரு, அங்கங்கே எவ்வளோ பேருக்கு சோறு போட்டார், எவ்வளோ பெரிய ரோடு டிராஃபிக்காக கிடக்கு, குண்டு குழிமா இருக்குது, எங்கேயுமே போக முடியாத இடத்துலாம் உதயநிதி நிற்கிறார் பார்த்தியா அப்படின்னு போடுறியடா. முட்டாப்பில் உனக்கு அறிவு இருந்தால், ஆட்சி உங்கள் கையில் இருக்குது, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குன்னும் பொழுது நீனு இங்கே கள்ளசாராய மரணம் நடக்க விடாமல் பார்த்துருக்கணும், பெண்கள் மீது கை வைக்க விடாமல் பார்த்துருக்கணும், வீயக்குள்ளே வெட்ட விடாமல் பார்த்துருக்கணும், மலம் கலக்க விடாமல் பார்த்துருக்கணும். தண்ணியில் ஒருத்தன் இந்த பக்கம் கபடி விளையாண்டா வெட்டுற, நல்லா படித்தா வெட்டுற, ஊர் முழுக்க வாட்சி இருக்கும்போது தண்ணி உட்காந்து தேங்கி கிடக்குது. சென்னையில் அடையாறு, கூவம், கொசஸ்தலை, பக்கிங்காம் கால்வாய் 4 இருக்குது. தண்ணி வடிதோடி கடலில் போய் சேர்றதுக்கு இவ்வளோ இருந்து 4000 பேக்கேஜ் இருந்து ஊர் முழுக்க தண்ணி நிற்கிது. அந்த காட்சியை பார்க்குது ஒரு ஆட்சி வந்துனாக்கா இது பெருமமாவா கேட்குறேன்? உழுதமாவு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது நீ இவ்வளவு உன் ஆட்சியில் இருக்கும்போது இதை சரி செஞ்சிட்டோம், இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்குது. எங்கள் ஆட்சியில் சுபிச்சமாக இருக்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, அண்ணாணி சீட்டில் எவனும் போல், குழந்தைங்க மேலே கை வைக்கல, நல்லா படிக்கிறாங்க, நல்லா போயிட்டுருக்கு, உணவு கலாச்சாரத்தில் கை வைக்கல, உணவு கலாச்சாரத்திலேயே உடை கலாச்சாரத்தில் கை வைக்கல, தற்சார்பு முறை வளர்த்துருக்கோம், கோயில் சிற்பங்களுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்குள்ளே போகிறதுக்கு எந்த சிக்கல் இல்லை, எங்கள் ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொன்னால் தான் நல்லாட்சி. உன் ஆட்சியில் இவ்வளோ பெரிய குளறுபடியை வச்சுக்கிட்டு விஜய் வரல. ஏய், யார் கையில் அதிகாரம் இருக்குது? யார்கிட்ட நாங்கள் ஓட்டு போட்டோம்? யாரை உட்கார வச்சுருக்கோம்? நீ என்ன இது வரைக்கும் கழட்டினவங்க உன்னோட ஹிஸ்ட்ரி எடு, என்ன செஞ்சுருக்கிற? அப்போ நீ இதை செஞ்சு வச்சுவிட்டு விஜய் பனையூரில் இருக்கிறாரு. பைத்தியமாடா உங்களுக்கு? இதில் பல பேர் தொடர்ந்து விஜயை தாக்குதல் செய்வதற்கு முனைப்பாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் பல கூட்டணி கட்சிகளாக கூட்டணி இல்லாத கட்சியும் இப்போ சேர்ந்துக்குச்சு. கூட்டணி கட்சி இருக்குனாக்கா கூட்டணி கட்சி இல்லாத கட்சி சேர்ந்துக்கிட்டு இந்த தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு அடுத்த மாதம் சின்னம் கேட்டு தாக்கல் பண்ண போகிறாங்க. உடனே அனில் சின்னம் கேளு, சவப்பட்டி சின்னம் கேளு, இவன் போடுறான். நீ பிகே பர்சன் சின்னம் கேட்பியாடா? ஆமாம், கொஞ்சம் சின்னம் கேட்பியாடா? இல்லை அந்த 5 ரூபா பாக்ஸில் போட்டவனுக்கு வரும் தெரியுமா, அந்த சின்னம் கேட்பியா? வாங்கி வச்சுக்க, உங்கள்கிட்ட எல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்கன்ட்டு. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனை சார். நீங்கள் தாவேக்க குழந்தைன்ற நீ 2 வருஷம் தான் ஆச்சுன்ற நீ இங்கே ரேஸில் கலந்துக்கிட்ட, ரன்னிங் ரேஸில் உனக்கு முந்தி ஓடிக்கிட்டு இருக்கிறான்ல ஒருத்தன் ஆட்சியில் உட்காந்து, அவனை ஜெயிக்கிறதுக்கு நீ ஓடுவியா? உனக்கு பின்னாடி இருக்கிறான் ஒருத்தன், அவனை நீ வீழ்த்துறதுக்காக ஓடுறியா? அப்போ முழுக்க அவனை வீழ்த்துவதற்கு வந்திருக்கேன்னா அப்போ நீ ஜெயிக்க வரல, அவனை தடுக்கிறதுக்கு இங்கே வேலைக்கு வந்திருக்கிற.
சார் இது இப்போ ஒரு சாங்கியமாக இந்த விஷயத்தை பார்க்குறாங்களா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எனக்கு என்ன டவுட்னா சார், ஓகே, கரூர் நிகழ்வுக்கு அங்கே விஜய் போகாததற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு விஷயங்களை இவங்க கையில் எடுத்த ஆட்சி இவங்ககிட்ட இருக்கும்போது இவங்க எதையும் செய்யக்கூடிய துணிந்த நபர்கள்ன்ற போது இவங்க எப்படி வேணாலும் ஆர்டர் பண்ணுறதுக்கு அங்கே வேலை நடக்கும் அப்படின்றதுனால ஒரு ரீசன் இருக்கலாம் மெயினாக. ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருக்குது. இப்போது சாங்கியத்துக்காக 20 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருச்சு, எல்லா உதவிகளும் செஞ்சிட்டாங்க. சம்மதப்பட்ட குடும்பம் அனைவருமே எல்லாமே நம்ம பேட்டி பார்த்துட்டோம் இல்லையா? எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவனுக்கே வலிக்கல, உனக்கு என்னடா வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து. இப்போ சார் நீங்கள் அந்த கேஸ் விஷயத்தை பற்றி நான் உள்ளே வரல சார். அது வந்து கேஸ் நடக்கட்டும், அது நம்ம தெரியணும் உண்மை. அது கூட இப்போ நான் வரல. இப்போ இந்த கரூர் ஏன் போகலை, இங்கே ஏன் வர வைக்கிறான்ற சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா? அப்போ அந்த குடும்பம் இஸ் ஹாப்பி. அதாவது எங்களை விஜய் அவங்க கட்சிக்காக சேர்ந்தவங்க பார்த்துட்டாங்க, தளபதி விஜய் பேசிட்டாரு, உதவி செஞ்சுட்டாரு, எல்லாமே ஓகே. ஆனால் அவங்க அதை வந்து பார்க்கணுன்னு விரும்பவும் இல்லை. இப்போ இது சாங்கியத்துக்காக தான் இது பண்ணுறாங்களா, இந்த மாதிரி பேசுகிறாங்களா? இது சாங்கியமாக நடக்கலை, அவங்க போல அப்படின்றனால தான் இதை திருப்பி பேசுகிறாங்களான்னு கேட்குறேன். மூகா முத்து இறந்து போனார். மூகா முத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் போல துக்கம் விசாரிக்க ஸ்டாலின்கிட்ட போய் உட்காந்தாரு. இது என்ன மாதிரி மேட்ரு? மூகா முத்துட்டு தான் நீ போய் விசாரிக்கணும். ஆமாம், நீ அங்கே விட்டுட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போன. உதயநிதி பகுத்தறிவு பேசுகிறீங்க. திமுக வந்து பல நபர்கள் திமுக இருக்க மெயினாக அண்டா குண்டா பெரிய மிஷன் சின்ன மிஷன் எல்லாமே தற்கொலை கூட்டம்னு சொல்கிறேன். யாரை? விஜய் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய நபர்களை தற்கொலை கூட்டம்ன்ற. இந்த தற்கொலை கூட்டத்தை நீ ஏன்டா உருவாக்கி வச்ச இவ்வளோ வருஷமா? 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சுன்னா 2 வயசு தான் அந்த கட்சிக்கு, கரெக்டுங்களா? அது பிறந்த குழந்தை வந்து வந்தால் தான். இப்போ பிறகுல 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய வந்து விஜய் எஜுகேட் பண்ணலனா தான் நீ தற்கொலை கூட்டம்னு சொல்லணும். குழந்தைய எஜுகேட் பண்ண முடியாது. இவ்வளோ நாளாக யார் இவங்களை எஜுகேட் பண்ண ஆட்சியில் உட்காந்து? திராவிடம் நீங்கள் தானே பண்ணீங்க, திமுக தானே பண்ணிட்டு இருந்தீங்க, திராவிட கட்சியில் தானே நீங்கள் என்ன எஜுகேட் பண்ணீங்க அவங்கள? இந்த ஒரு கேள்வி இயல்பாக இருக்குது. 2வது, நீங்கள் வந்து சுயமரியாதை கொள்கை கூட்டம் ஆனந்த் காலில் எல்லாம் விழுகிறாங்கன்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை பயங்கரமாக நாம் தமிழராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பேசியிருந்தீங்க. திமுக சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள் பல நபர்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல. உதயநிதி காலில் ஒரு மூத்த அமைச்சர் அவங்க வயசில் பெரியவர் கொண்டு போய் காலில் விழுந்தாரா? ஸ்டாலின் அவருடைய காலில் போய் எல்லாம் விழுக ஆரம்பிச்சிருக்கீங்களா? உன் சுயமரியாதை கொண்டு போய் ஷூவில் வச்சிருக்கிற ஷூ காலில் போகிற ஷூ வேறு ஏதாவது மாற்றிக்க போகிறீங்க. ஏன்டா உங்கள் சுயமரியாதை கொண்டு போய் ஷூவில் வச்சிங்க? ஏப்பா என்னோட வயசில் மூத்தவர் இருப்பா, எங்கள் அப்பா வயசுப்பா, காலில் விழுகாதீங்க. நீ ஏன் அவர் சொல்லலை? அந்த இடத்துல ஏன் அப்படி ஒரு பதிவு நடக்கலை? இப்போ ஒரு அமைச்சர் இப்போ ஒரு எம்எல்ஏ இறந்து போனார், திமுகவுடைய எம்எல்ஏ. அவர் வீட்டுக்கு உதயநிதி போனார், அவங்க மனைவி காலில் விழுந்தாளுகிறாங்க உதயநிதி காலில். சரியா? அந்த கட்சி இறந்து உங்கள் கட்சி எம்எல்ஏ தானே, ஏன் ஸ்டாலின் போல? ஏன் பொதுச்செயலாளர் போல? இதுக்கு பதில் இருக்கு அவங்கள்ட்ட? ஸோ நீங்கள் சார், விஜய் அவர்கள் சொந்த காசில் மாணவ பிள்ளைகளுக்கு தங்கம் வைரம் கொடுத்தாரா? நல்லா படிச்சு ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வந்த பிள்ளைங்களுக்கு. அதையே எவ்வளோ கேவலப்படுத்தி கொச்சப்படுத்திட்டா பேசுனீங்க. 2 கிராம் தங்கத்துக்குன்னு பேசினேன். எவ்வளோ பேர் அப்போது அவர் நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவேன், அவர் எது செஞ்சாலும் குறை சொல்லுவேன் பொழுது நீ குறை செய்ய பிறந்த குறை மாதம். புரியுதா? நான் குறை சொல்கிறேன், நான் சொல்கிறேன் கேவலமான விஷயத்தில். அதாவது அரசியல் ரீதியாக நீ விமர்சனம் பண்ணால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம் சார், நீங்கள் இதில் இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, என்னடா பெரிய கீழ்பாக்கம், கொஞ்ச நேரம் அந்த ஊபிஎஸ்ல இருக்காங்க இப்போ முட்டு கொடுக்குற முட்டா பசங்கள்ட்ட போய் பேசி படுறா, கீழ்பாக்கெல்லாம் தோற்று போடுறாங்க. என்ன பெரிய கீழ்பாக்கம்? அவங்க கூட உட்காந்து பேசி. இப்போ பாடக வாயர்கள் நிறைய பேர் வந்து திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு டிவிக்கு வடிக்கணும்னு பேசுகிறாங்க. அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி கீழ்பாக்கம் தோற்று போயிடும். என்னடா அது அப்படின்னு தோணும். அவ்வளவு அறிவிழந்து போய் நிற்கிறாங்க சார். நான் ரொம்ப வெளிப்பட இன்னொரு மேட்ரு கேட்குறேன். இப்போது விஜய் எதிர்ப்பதற்காக ஊடகவியலாளர்கள்ன்ற பேரில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மாற்று கட்சியிலேருந்து இப்போ போய் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு விஜய் அடிக்கக்கூடிய நபர்களை திராவிடத்தை உள்வாங்கி திமுகவை உள்வாங்கின திமுகவுக்காகவே இருக்கிறான் பாருமா, காலங்காலமாக கொள்கையோடு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அந்த கலைஞரை பார்த்து அண்ணாவை பார்த்து இருக்கக்கூடிய நபர்லாம் அவன் இந்த மாதிரி காசி பேச மாட்டான், நிற்பான் அவன் பாட்டுக்கு. எனக்கு நான் என்ன நடக்குதுன்றதை பார்ப்பான், அவசரப்பட்டு வாய் விட மாட்டான். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரும் கூட்டம் தொகை பெற்றுக்கொண்டு நீங்கள் விஜய் அடிக்கிறீங்களே, இதை திமுககாரன் இன்னும் குறிப்பாக திமுக தலைமை எப்படி பார்க்கும்? தலைமை அவங்களை என்னவா பார்க்கும்?
ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ என்னவா பார்ப்பாங்க? உன்னை கொள்கை குன்றுன்னு பார்ப்பானா? ஏய் அவன் காசு கொடுத்தா நான் இங்கே வந்து நிற்பாண்டா, நம்ம சொல்கிற வேலையை செய்வாண்டா, இப்படி தான் பார்ப்பாங்க. என்னன்னாலும் விலை கொடுத்தாலும் சரி, என்ன கூப்பிட்டாலும் என்ன பயமுறுத்தினாலும் என்ன இருந்தாலும் ஒரு நாய் தான் அவன், அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போது என்னன்னாலும் சரி நம்ம விஜய்க்காக நிற்கிறோம், நம்மளை எப்படி பார்ப்பாங்க? ஏய் அந்த ஆள் வந்துக்கிட்டு வராட்டியும் நின்னா அந்த ஆளுக்காக நிற்கிறான், கட்சி பொறுப்பாக இருக்காரா இல்லையோ அவர் பேசுகிறாரு, நிற்கிறாப்புல. அப்போது நம்ம மேலே இருக்கக்கூடிய பார்வையும் உன் மீது இருக்கக்கூடிய பார்வையும் மாறுபடுது. நீ கூலிக்கு மாரடிக்கிறவன்டான்ற கதை. இதனால தான் சார் ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொது மேடையில் பகிரங்கமாக சொன்னார். என்ன திமுகவை எவன் எதிர்க்கிறேன் அழிக்கிறேன்னு சொன்னாலும் எவனாக இருந்தாலும் இங்கே தான்டா வந்து நிற்கணும் சொன்னாரா? நடக்குதா? ஆண்டவர்லேருந்து எத்தனை பேர் அங்கே போய் நிற்கிறாங்க நம்ம பார்க்குறோமா? சொல்கிறேன் சார். அப்போது இதுதான் யதார்த்த கள நிலவரம். இதை புரிஞ்சிக்காம நீங்கள் விஜயை வந்து வீழ்த்துவது முடிப்பது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மேட்ரு பெரியதாக போயிட்டுருக்கு. எஃப்ஐஆர் போட்டாங்க, சிபிஐ வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கு ஆனந்த் மீது, கரூர் மாவட்ட செயலாளர் மீது, நிர்மல்குமார் மீது. அவ்வளோதான், அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கட்சி க்ளோஸ், இவர் நடிக்க போயிடுவார், அதுக்கு போயிடுவார். ஸோ இவனுக்கு பொது அறிவும் இல்லை, சட்ட அறிவும் இல்லை, தொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை சார். இது எஃப்ஐஆர்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஏற்கனவே லோக்கல் காவல்துறை விசாரிக்கும் போது என்ன செஞ்சாங்களோ அதே ஃபார்முலா செஞ்சுருக்கிறாங்க. இது குற்றவாளியா இல்லையான்றது எப்போ முடிவாகும்ன்றது முதல் மேட்ரை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது மேட்ரு, சிபிஐ வந்து நீங்கள் நாளைக்கு கொண்டு போய் தாக்கல் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில், புரியுதுங்களா? அப்போ வழக்கு ஃபுல்லாக விசாரித்து அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை சார்ஜ் ஷீட்ஸ் தாக்கல் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட்டில் தான் என்னன்ற விஷயம் சொல்லுவாங்க. அப்படி சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துட்டா கூட அப்போது அவன் குற்றவாளி நீங்கள் சொல்லிட முடியாது, நீதிமன்றம் போகணும், அதான் சாட்சி இதெல்லாம் முடிச்சு வந்தால் தான் குற்றவாளி. அதுக்குள்ளே நீ கொண்டாடுற. அப்போது எவ்வளோ கேடுகட்ட மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். கூட்டமாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் அடித்து பிரித்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இங்கே அப்படியே வலைதளத்தில் உட்காந்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறோம், அடிக்கிறோம், அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறோம் அப்படின்னாக்கா ஓநாய்களும் கூட்டமாக கொல்லும். கூட்டமாக சேர்ந்து ஓநாய் கொல்லுன்றதுக்காக ஓநாயை கோயிலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க, யானையை தான் கூப்பிட்டு போவாங்க. புரியுதுங்களா? நீ ஓநாய், நீ இந்த வேலையை தான் பார்ப்ப, ஓநாயின்ட்டு நாங்கள் போகிறோம், அவ்வளோதான் சார். சார் இதில் நம்ம ஒரு விஷயத்த பேசுவோம் சார், டிஸ்கஸ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது நாங்கள் வந்து 40 பேர் உயிரிழந்துட்டாங்க, இதுக்கு வந்து இதை நாங்கள் அரசியலாக்குவோமா, இதுக்கு நாங்கள் வந்து வருத்தப்படுவோமா, அதாவது இதை நாங்கள் அரசியலாக்கி சிரிப்போமா, இதெல்லாம் பண்ணுவோமா, நாங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமானவங்க. அதுக்கு அன்பில் மகேஷ் ஒரு கமெண்ட்டும் போட்டிருந்தாரு, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியல, கல்லை கூட சாமியாக பார்க்குற உனக்கு வந்து மனசை பார்க்க தெரிலன்னு. நல்லா இருந்தது சார். அந்த உங்கள் கவிதை நீங்கள் போடுவீங்க, சூப்பர் கவிதை அப்பப்போ போடுறீங்க, ட்விட்டரில் பார்த்துருங்க. அந்த கவிதையோட இந்த கவிதை பலேவாக இருந்தது. பேசுனது கூட கல்லை மனிதனாக பார்க்கும் உலகிற்கு மனசையும் உணர்வையும் புரிஞ்சிக்க முடியலன்ற மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கவிதை போட்டிருந்தாரு சார். அந்த கவிதையாக தான் நான் பார்க்குறேன், அவர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாரு, அது கவிதையாக தான் பார்க்குறேன் நான். சரி, இப்போ என்னென்னா சார் விஷயம் என்னென்னா, இப்போ நீ என்ன சொல்ல வர, அதாவது திரு விஜய் அவர்கள் வாரம் போய் ஒரு விஷயத்த பேசி செருப்பில் அடிக்கிற மாதிரி அடித்து அது ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி ஒரு வாரம் ஃபுல்லாக அரசியலே பண்ண முடியாமல் எனி டைம் ஓப்பன் பண்ணால் யூடியூப்லேயும் எல்லா டிவிலையுமே வந்து கரெக்டாக பேசுகிறாப்புல ஒரு வாரம் ஃபுல்லாக தான் பிக்கப் பண்ணுறாங்க, திரும்பவும் பேசுகிறாப்புல ஒரு வாரம் ஃபுல்லாக பிக்கப் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்காதனால ஒரு மாதமாக எதுவுமே பேசுகிறாங்க. இப்போ இது எதுவுமே பண்ணாதனால நீ வந்து இப்போ வருத்தப்பட போறியா விஜய்க்காக? இப்போ டிவிக்காக நீ வருத்தப்பட போறியா? எனக்கு புரியல சார். அதாவது மக்கள் இந்த மாதிரி இருந்தா சார் அழிஞ்சிரும்னு கஷ்டப்படுறான். அதான் உங்களுக்கு இல்லை சார், சொல்ற பாயிண்ட் என்ன சொல்ல வரேன், கரூர் சம்பவம் ஓகே வச்சிருவோம், என்ன சொல்ல வரேன், இப்போ விஜய் ஐயோ விஜய் பேசுறேன் அப்போ அரசியல் பண்ணாம இது மக்களுக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அப்பாடா இவன் எங்கேயும் போய் பேசலை, எதுவும் பண்ணலை, எதுவும் ட்ரெண்ட் ஆகலை, எங்கே பார்த்தாலும் இவங்க இதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ நீ வந்து இதனால நீ வந்து சந்தோஷமே பண்ணலன்னு சொல்ல வரையா? அதை மக்கள் நம்புவானா? நீங்கள் சொல்லுங்க உங்க கருத்து இதுக்கு என்னன்னு. ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? இவன் என்ன நினைக்கிறான்னா ஏதாவது ஒரு விஷயம் சென்சிட்டிவாக ஆகிட்டே இருக்கணும், அதை வச்சு நீங்கள் குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கான்ட்ரவர்சியாக பேசினாலும் அதுக்காக இவங்களுக்கு காசு, கரெக்டாக? இவன் வயிறு நம்பிடும், இவன் வீடு நம்பணும், அதுக்கு ஒருத்தர் இழுத்து போட்டு அடிக்கணும் அப்படின்னு இவங்க வந்து எல்லாம் டார்கெட் பண்ணி பண்ணுறேன். எப்பா கட்சியில் அவர் சரியாக செயல்படலை, கரூருக்கு வரல, வெளியில் வரல, அது வரல, மக்கள் தானே முடிவு பண்ணுவான் ஓட்டு போடுறத. அதை விட்டுட்டு நீ இவ்வளவு கடுமையான சொற்களை பேசி, சார் இங்கே நான் ஒரு இயல்பாக ஒரு வார்த்தை கேட்குறேன், சொல்லுங்கள். மனிதனுக்கு எடுக்கக்கூடிய சாப்பாடு இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க அதுக்கு இன்னும் சொல்ல போனாக்கா
சோறுக்கு வந்து வலிமை அதிகமாக, சொல்லுக்கு வலிமை அதிகமாக அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய உண்ணக்கூடிய உணவு இருக்குல்ல, சோறு இருக்குல்ல, அது நமக்கு தேவையான நல்லவற்றை எடுத்து விட்டு கழிவை வெளியேற்றிவிடும் உடம்பு. சொற்கள் நீங்கள் என்னவாக போட்டீங்களோ அது அப்படியே தான் இருக்கும், இன்னும் வீரியம் கூடுமே தவிர குறையாது, அதை வெளியேற்றவே முடியாது. அப்போ சொற்களுக்கு வலிமை ஜாஸ்தி. எந்த சொற்களை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் அதற்கான நன்மை தீமை கிடைக்கும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் விஜயை கார்னர் பண்ணி கட்சி அழிஞ்சிட போது, அவர் வந்து இதுக்கப்புறம் படத்துக்கு நடிக்க போகிறாரு, அது இப்படி ஆக போகுது அப்படி ஆக போகுதுன்னு சொல்வதால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? அதிகபட்சம் ஏதோ கொஞ்சம் பணம் எவன் மூலமாக தான் ஆதாயம் கிடைக்கும். அதை விட்டாக்கா வேறு என்ன செஞ்சுருவீங்க? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். உங்கள் பஞ்சாயத்துக்கு அவர் வரல, அவர் என்ன சொல்கிறாரு? நான் மக்களுக்கு நல்ல செய்ய வந்திருக்கேன். இங்கே ஏற்கனவே கண்ணுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாரு. இங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே ஊழல் இருக்குது, இங்கே வந்து சாதிய பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி மக்கள் வந்து மேன்மைப்படலை, இதை சரி செய்ய வந்திருக்கேன். இவ்வளோதானே? நீ சரி செஞ்சுட்டு போப்பா, உன்னுடைய கருத்தை நீ மக்கள்கிட்ட எடுத்து வைப்பா. நான் எதுக்கு வந்திருக்கேன்ற கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன்ப்பா, மக்கள் முடிவு போட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. எதுக்கடா போட்டு பரான்ற மாதிரி வந்து ஒட்டு மொத்தமாக சுற்றி நின்றுக்கிட்டு வல்லு 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 மொத்தமாக குலைச்சிட்டே இருந்தாக்கா இது எது வரைக்கும் எடுபடும் நினைக்கிறீங்க? திரும்ப அடிக்காத வரைக்கும் எடுபடும். எவ்வளோ நாள் இந்த சப்ஜெக்டை ஓட்டுவாங்க? திருப்பி அடிக்க ஆரம்பித்தா சார் நான் ஒன்றுமே இல்லை சார், திரும்பவுமே நான் எலெக்ஷன் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு பவர்ஸ் கிடையாது. எலெக்ஷனை விட்டுருங்க சார், இவருமே சரி வாடா மோதிக்கலாம், எல்லாம் பசங்க ரெடியாக வைக்கிங்கப்பா, இன்னும் அடி பதிலுக்கு பதில் தற்கருது என்ன அடிக்கிறானோ பதிலுக்கு இழுத்து போட்டு சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீ தாக்கு பிடிப்பியா? ஏன் இந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணுறேன்னா, தர்க்கரீதியாக நீ தாக்கு பிடிக்க மாட்டேன்றதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா, டிவிக்கேல உள்ள பெண்களை அபியூஸ் பண்ணுறானுங்க. இந்த ஐடிவிங்கில் இருக்க பெண்கள் இருக்குல்ல, அதுங்களை ஒரு பெரும் கூட்டம் உட்காந்துக்கிட்டு கண்ணாப்பு நான் அபியூஸ். வரியா என் கூட, உன் ரேட் எவ்வளோ, நீ அவங்க கூட போன, நீ இவ கூட போன, நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு இவரோடு மட்டும் இல்லாமல் கட்சி தலைவர் வரைக்கும் சம்மந்தப்படுத்தி கேவலமாக விமர்சனம் பண்ணி அந்த பெண்களை ரெண்டாவது மிரட்டக்கூடிய வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பதிவுகள் நிறைய நமக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க, நான் பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ விஷயம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன கேட்டேன், நீங்கள் உங்கள் ஆம்பளத்தனத்தை உங்கள் வீரத்தை இப்படி தான் காட்டுவீங்களா? இதுக்கு பேர் என்ன சார்? ஒளிஞ்சிக்கிட்டு ஒருத்தர் இந்த வேலையை பார்க்கலாம், அதுக்கு பேர் என்ன சார்? புரிஞ்சா உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சு. இதில் பல நபர்கள் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்களாம், அப்படி இப்படின்னு அந்த பெண்களை வந்து அபியூஸ் பண்ணி முடக்க பார்க்குறாங்களாம். ஒரு பாடல் வரி எனக்கு ஞாபகம் வருது. காட்டு வழி போகும் புள்ள கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே, தளபதி பேரை சொல்லு புலி கதரும் பாரு, அப்படியே அடங்கலையா செருப்பு கட்டி அடிங்கிற. அது என்ன இப்போ ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே முறத்தை வச்சு புளியை வெட்டின பரம்பரை தானே, செருப்பு வச்சு வெட்ட முடியாதா? பெண்களிடம் உங்கள் வீரத்தை காட்டுவது இல்லை, அது புலி காட்டுவது, அது புலி. நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணுறதே எனக்கு வருத்தம். போய் எங்க போய் கம்பேர் பண்றீங்க பாருங்க நீங்க. அது புலி சார், புலி அசிங்கப்படுத்தாதீங்க. அது அவங்க புலி தானே சொல்லிட்டு சுத்துறாங்க. அவன் சொல்லுவான் இன்னொரு புலியா, முக்குளத்தூர் புலிப்படையாமே ஒண்ணு, அது பிஜேபி கம்போஸ் பண்ற சார் விஜய் ஆட போறாரு. யாரு சார் அது? முக்குளத்தூர் புலிப்படைன்னு ஒரு ஆளு தெரியல சார் எனக்கு. அதாவது புலி, ஆமாமா நான் என்ன சொல்றேன், இந்த புலின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அட்லாஸ்ட் நீ மனுஷனை விட்டுரு, நீ தகுதியா ஒரு புலியை நீ வச்சிருக்கல, அந்த புலி கூட உட்காந்து பேச பார்ப்போம், புலியை பக்கத்துல வச்சுக்க பார்ப்போம். நீ தான் புலி ரொம்ப நெருங்கமாச்சே உனக்கு. புலி வந்து எதையாவது எடுத்துட்டு ரசம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதாவது 5 அறிவு ஜீவனை வந்து வச்சுக்கிட்டு கம்ப பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு கட்டத்தம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்குள்ள போக வேணாம், இல்லை நம்ம அதுக்குள்ள போக வேணாம். நான் சொல்றது இப்போ நீங்கள் சொன்னதுக்காக சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டுப்பா, நான் இந்த அரசியலுக்காக வந்திருக்கேன், நான் இதை முன்னெடுக்கிறேன், அவர் இந்த அரசியலுக்காக வந்திருக்கார், முன்னெடுக்கிறோம். எந்த ஊடகத்துலையாவது ஜேர்னலிசம்னா என்ன அப்படின்றத விஷயத்தை உட்காந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுகள் இது வரைக்கும் கரெக்டாக செஞ்சுருக்காங்களா? இப்போ இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுகள் என்ன கேள்வினா, ஒரு சம்பவம் நடக்குது, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன பேசியிருக்காங்களா? உட்காந்து கேஸ் ஹிஸ்டரியை பற்றி எவ்வளவோ உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த நபர்கள் இந்தியா முழுக்க பல நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, நம்ம பார்த்துருக்குறோம். அவன் ஜேர்னலிஸ்ட்டை நேசித்து பண்ணுறான், அவன் உண்மையை கொண்டு வரான், அதை பற்றி விவாதமாக வைக்கிறான், அதை வந்து எல்லாமே உட்காந்து ஆரோக்கியமாக விவாதம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லையே, கண்ணாப்பு நான் இப்போ வந்து நெறியாளர்களே பார்த்தீங்கன்னாக்கா டிவி கேட்க எதிராக உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சு, பயங்கரமாக
அடிக்கிறாங்களாம். விஜய் வெளியில் வரவே இல்லை, எப்போ வருவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கள, ஆட்சியில் இவ்வளோ சிக்கல் இருக்குல்ல, இவ்வளோ பஞ்சாயத்து நினச்சில, எங்கே தைரியமாக முதுகெலும்பில் உள்ள ஆம்பளை போய் கேள்வி பார்ப்போம். என்ன சார் உங்கள் ஆட்சியில் ஊரே இப்படி கிடக்குது, காசு வாங்கிட்டு என்ன சார் பண்ணீங்க, ஏன் சார் மக்கள் பரிதவிக்கிறாங்க, ஏன் சார் வந்து வெட்டுறீங்க, ஏன் சார் இங்கே வந்து மலம் கலக்குறீங்க, ஏன் சார் இவ்வளோ சிக்கல் இருக்குது, பேசு கேள்வி பார்ப்போம். விஜய்னா உனக்கு தொக்கு இலக்காரமாக நீ வந்து இது பண்ணுவேன், உன்னை ஏறி அடிக்காத வரைக்கும் தான் இந்த பேச்செல்லாம் பேசுவேன். தனுஷ் கூட சொல்லியிருந்தாரு சார், 10 பேர் எதிர்த்தாதான் அவன் தலைவன், அவன் பெரிய ஆள் தான். அதான் சொன்னேன், இவர்கள் ஓநாய் கூட்டங்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை வீழ்த்துவதாக நினைக்கிறீங்கனாக்கா உங்களை கோயிலுக்கு வைக்க மாட்டாங்க, கூட்டு போக மாட்டாங்க, யானையைத்தான் அழைச்சிட்டு போவாங்கன்றல. நீங்கள் யானை என்றைக்குமே பிச்சை எடுக்காது, அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த யானை இப்போதான் கனெக்ட் பண்ணுறேன் சார், ஃபர்ஸ்ட் நீ சொல்லவும் புரியல, சின்னத்திலே யானை இருக்கு இல்லையா? எஸ், அதைத்தான் சொல்கிறேன். ஓகே ஓகே, புரியுதுங்களா? யானையை வச்சு பாகன் பிச்சை எடுக்குன்னு நினைப்பான். இதில் இன்னொரு சூச்சமும் இருக்கு. ஆனால் யானை பிச்சை எடுக்காது, அது உன்னையே ஆசீர்வாதம் செய்வதாக நீ நினைத்து கொண்டு அதிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கிற, அவ்வளோதான். அது அதோடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்த அரசியலையே மறந்துட்டு ரொம்ப கேவலமான அரசியலை முன்னெடுத்து நீங்கள் வெற்றி பெறுவதாக நினைச்சீங்கன்னாக்கா சத்தியமாக கிடையாது. இப்போ வந்து என்னன்னா, ஆக மொத்தம் திமுகவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ரிலீஃபாக இருக்கும். இப்போ கதறி போய் அதான் இவ போக முடியல, பேசல, எதுவும் பப்ளிசிட்டி ஆகலன்னு ரொம்ப ஒரு நிம்மதியான, வெளியில எப்படி வேணா அவங்க விமர்சனம் வைக்கணும் தான், ஆனால் உள்ளுக்குள்ள வந்து மன நிம்மதியோட இப்போ இருப்பாங்கன்றதுதான் உண்மை. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சார் இந்நேரம் அந்த கரூர் சம்பவம் நடக்கலைன்னா வேர்ல்டு வைடு ஒரு பாட்டு இப்போவே அப்படி தான் ஃபேமஸ் ஆகி, வேர்ல்டு வைடு அது ஃபேமஸ் ஆகி இன்னும் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்குன்றது உண்மை. நீ இந்த வேர்ல்டு வைடுன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, மிஸ்டர் ஸ்பீட். வாட் தி ஃபக், ஸ்பீடு வந்து அப்படியே வந்து டிவிக்கு தற்கொலை பசங்க போய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டாங்களாமா, அதை எடுத்து போட்டு பேசுகிறாங்க உட்காந்து, ஆத்துன்னு உட்காந்து கூட்டம் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தன் சேர்ந்துட்டு அவனும் ஜேர்னலிஸ்ட்னு ஆத்துறான். ஜேர்னலிஸ்ட்னா முட்டா போய் பல பேர் கணக்கு நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சா, அது உண்மையா பொய்யான்னு எடுக்க தெரியல. வாரியர்ஸ் எடுத்து காமிச்சான் உண்மைன்ட்டு. யாரா இங்கே ஜேர்னலிஸ்ட்டு? உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்களா அவர் வந்து இப்படி பேசிட்டார், அப்படி பேசிட்டார், டிவிக்கே தற்கொலைன்னு அதுக்குள்ளே ஒரு கூட்டம் உட்காந்து யூடியூப்பில் பேசி பயங்கரமாக வீடியோ போட்டு, இப்போது ஓன் செருப்பு கழட்டி நீ அடிச்சுக்கிறியா, இல்லை கன்னட மீடியா பார்த்து நீயே துப்பிக்கிறியா சொல்லு? இப்போ அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சா? இப்படி அவதூறுகளை பரப்புவதும் விஜய் கரூருக்கு போகலன்னா அவங்க ஜெயிஸ்டோன்னு அப்படியே கொண்டாடுறேன்னா, ஏண்டா இந்த கரூர் மேட்டரோட உலகம் அழிஞ்சு போகுதா? அதுக்கப்புறம் அரசியலே இல்லையா? அரசியல் நகரவே இல்லையா? ஹேய், அவர் எதுவுமே செய்யாட்டு இந்த மழை உங்களை செய்யுண்டா, இந்த மழை உங்களை செய்யும். என்ன பண்ணுவேன்? 3-4 மலைக்கு முச்சந்திக்கு வந்துச்சா ரோட்டில் எல்லாமே கேட்குறானா, கண்ணாமன்னு கேட்குறானா. நான்லாம் அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே டோரை இறக்கிட்டு கேட்டேன்னு பச்சை 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 பச்சையாக கேட்குறானுங்க, நல்லா கேட்குறாங்க சார். அப்போது இதை சரி செய்வதை விட்டு விஜய் 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 இப்படியே போயிட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன செய்யலாம் சார்? இப்போ இந்த 4000 கோடி அது என்ன தான் சார் ஆச்சு? அது என்ன கணக்கு? இப்போ போன வாடி கேட்கும்போது, போன வருடம் பருவமழை கேட்கும்போது 80% முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஒர்க்கு. அந்த 10% இன்னும் இந்த பருவம்னு வர்றதுனால இவங்க வேற மாதிரி ஏதோ போயிட்டாங்களா, அதனால வந்து ஐயோ மேபி இருக்கலாம் போல, புரியலன்னு நினைக்கிறேன். இந்த பருவத்தில் சில உருவங்களை வந்து பார்த்துட்டு அதை நோக்கியே இவர்கள் பாதி சென்று கொண்டு இருக்கிறது. திடீர்னு கைப்பட்டுச்சு, கால் பட்டுச்சு, இல்லை இந்த வாட்டியும் பெரிய அளவு பாதிப்பு இருக்குமா சார்? மிகப்பெரிய அளவு. ஏன்னா நீங்கள் அப்போ 10% ஆர்வலர்களை நீங்கள் கேளுங்கள், சொல்வார்கள். ஓகே, இதுவரைக்கும் சந்திக்காத கடுமையான மழையை சந்திக்கும். குறிப்பா 2 இடத்தை கோட் பண்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல எப்படி இது நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா திருச்சி, திருநெல்வேலி, ஓகே, இந்த 2 மாவட்டம் பெரிய லெவலில் பாதிக்கும்ன்றாங்க. இத்தனைக்கும் அங்கே உங்களுக்கு வந்து காவேரி ஆறு இருக்குது, கொள்ளிடம் இருக்குது, கல்லணை இருக்குது, முக்கொம்பு இருக்குது. இதை தாண்டி ஒரு பெரிய இயற்கை பேரழிவு நிகழ்த்தும்ன்றாங்க. இந்த முறை அதே மாதிரி போன முறையை விட மிக அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து இந்த திங்கக்கிழமை 27, 28, 29 கடுமையான மழைன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு சாம்பிள் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். இன்னும் நவம்பரில் ஆரம்பித்து நவம்பர், டிசம்பர் காட்டும் பாருங்கள். அந்த காட்டு அப்பாப்பா காட்டுன்னு காட்டுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கனாக்கா, டிவிக்கே வேணாம், ஓலிஸ்டம் கட்சி அப்படியே எல்லாத்தையும் கைது பண்ணிடுவாங்க, கட்சியை மூடிடுவாங்க, எல்லாம் ஜெயிச்சிருவோம்னாக்கா சார் திரும்ப ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடக்கும் சார்.
அது எவ்வளோ பெரிய கூட்டணி அமைது, எப்படி அமைது, எந்த மேஜிக் நடக்கலாம் தெரியாது. ஆனால் நிச்சயமாக திமுக மறுபடியும் ஆட்சி கட்டில் வருவதற்கான வழிவகை இல்லை. கலக்கத்தில் இருக்கிறார்கள். அப்போது ஆட்சி மாறும் பொழுது கூட்டமாக சேர்ந்து கொக்குரித்த இந்த கூட்டம், கொள்ளைகளை கொள்ளையடித்த கூட்டம் எல்லாருமே விசாரணை வளத்துக்குள்ள வருவீங்க. நிச்சயமாக அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இது என் ஸ்டேட்டு, இது என் ஸ்டேட்மெண்ட், உங்களை விடுறதா இல்லை, உங்களை விடவே மாட்டோம். ரைட்டு சார். இப்போது அடுத்தபடியாக வந்து விஜய் அவர்கள் இப்போது இங்கே வந்து வர வைக்க போகிறாரு. அதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ இப்போது இங்கே வராங்க, பேசுகிறாங்க, அது நடக்கட்டும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் மூவ்? என்ன பிளான்? அடுத்து என்ன? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் சொல்லுங்கள். அது சொல்லக்கூடாது. தலைமை அறிவிப்பார். ஏன்னா தலைமை அறிவிக்கும் அடுத்த மூவ் என்ன, எந்த மாதிரி நகர் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இது பண்ணியாச்சு. அவருக்கு திரும்ப திரும்ப விஜய் சொன்ன ஒரே வார்த்தை, மக்களை என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு தடையாக இருந்தாலும் சரி, அவங்கள நேரில் சந்திக்கணும். அதுக்கான முன்னெடுப்புகளை எடுங்கள். தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்பட்டு, தொடர்ச்சியாக அங்கே அழுத்தம் கொடுக்கப்பட்ட, கடைசி வேற ஆப்ஷன் இல்லாத போது தான் இவங்களை கூப்பிட்டு வராங்க. அதுவும் அவர்கள் விருப்பத்தின் பேரில். இப்போ அங்கே வந்து இவங்க வரத்துக்கு ரெடி, தே ஆர் ரெடி. இன்னும் அவங்க சொல்றதுன்னா, ஐயா நீ வர வேணாம், நாங்களும் கூட வர வேணாம் சாமி, நீ களத்துக்கு வா சாமி, நாங்கள் உனக்கு ஓட்டு போடுறோம். அந்த பெண்கள் சொல்றாங்க, பிள்ளை பறி கொடுத்த தாய் சொல்ற வார்த்தை எல்லாருமே. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பேசினாங்க, 20 லட்சம் இப்படி பேச வைக்கிறதுன்னு பேசுறாங்க. 20 லட்சம் கொடுக்கல அப்படின்னா அது எப்படி போய் அரசு ஆகியிருப்பாங்க? காசு கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ சார் இது இவங்களுக்கு என்ன எனக்கு புரியவே இல்லை. 20 லட்சம் தான் வாங்கிட்டு ஒரு தாய் இந்த மாதிரி பேசிட முடியுமா சார்? தெரியல. எவ்வளோ பெரிய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் சிக்கலையும் தாண்டி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். என் தலைமுறையே நாசமாக போய் இறக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆட்சி இந்த பக்கம் இருக்குது, பல காட்சி இருக்குது. எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லைன்னும் பொழுது எனக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு விஜயை சூஸ் பண்ணுறாங்கன்னும் பொழுது இதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கல்ல. அவங்க விருப்பத்தின் பேரில் வராங்க. விஜய் சந்திக்கணும்னு தீர்மானம் பண்ணதுனால இந்த சந்திப்பு நிகழுது சார். இந்த சந்திப்பு நிகழ்ந்த பிறகு, இது சாந்தமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்த பிறகு தான் இனி உக்கிரமாக விஜயோடைய களப்பணிகள் இருக்கும் சார். கட்சியில் உள்ள ஒட்டுமொத்த பேரையும் கூட அரெஸ்ட் பண்ணிட்டு போயிரு. விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவியா? அவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆப் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாப்புல. நீங்கள் உள்ள நெட்வொர்க் எடுக்கிற அவருக்கு எவ்வளோ நெட்வொர்க் இருக்குன்னா ஒன்று தெரியுமாடா? எவ்வளோ கான்டாக்ட் இருக்குது இந்த ஸ்டேட்லேருந்து மற்ற ஸ்டேட்டில் வரைக்கும், எப்படி எப்படி அளவுக்கு இருக்குது சார். கேரளாவில் போங்க சார், குவிகிறாங்க சார். இன்றைக்கி போய் கேரளாவில் நீங்கள் வந்து அவர் போய் நின்னான்னு வச்சுங்களேன், காங்கிரஸோட அலைன்ஸ் வச்சான்னு வச்சுங்க, கிளியராக ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பார். பெரிய ஹியூஜ் மாஸ் இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்குது, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, எல்லா இடத்துலையும் ஒரு மனுஷனால் நிற்க முடியுது. அவர் கட்சியை அடுத்த கட்டமாக தேசிய கட்சியாக வளர்க்கணுன்றதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கிறார் விஜயன்றது நான் கேள்விப்பட்ட விஷயம். இதை தமிழ்நாட்டுக்குள்ளே முடக்கிறதுக்கு தயார் இல்லை. அடுத்து தென் மாவட்டங்களில் நம்ம தான், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தான்ன்ற மாதிரியான ஒரு பீக், அந்த ஒரு வளர்ச்சி வரும். இன்னைக்கு குலைக்கக்கூடிய ஆட்கள்லாம் கஷ்டம்தான் சார். இப்போது அடுத்தபடியாக வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட செயல்பாடுலாம் எப்படி இருக்குது? ஸோ இன்னுமே வந்து நம்ம வெளியில் பார்க்க முடியல. எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஏன் பேச மாட்டுறாங்க? ஓகே, அதை விட்டுருவோம், கரூர் மேட்டரை விட்டுருவோம் சார். ஜென்ரலாகவே சொல்கிறேன், அடுத்தபடியாக இப்படி இருக்குது. ஏன்னா இப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு அஜெண்டா இருக்கும் சார், சரிங்களா? இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நரேந்திர மோடி வந்து நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் இஸ் நாட் மீட்டிங் த ப்ரெஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணுறதுலாம் நம்ம ஆகிடாது. ஸோ அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். கம்பேரிசன் அவரையும் இவரையும் பண்ணலை, ஓகேவா? நான் உதாரணத்துக்கு தலைவர்களை சொன்னேன். அவர் அந்த லெவலுக்கு, இவர் இந்த லெவலுக்கு. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும். நான் இப்படி தான் அரசியல், நான் எப்படி அரசியல் பண்ணு நீ சொல்லாத, கரெக்டாக? அது எனக்கு தெரியும், நான் எப்படி அரசியல் பண்ண சொல்கிறேன். நீ பண்ணுற அரசியலை வந்து கரெக்டாக பண்ணு, ஓகேவா? அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்கவுங்க ஸ்டைலு. ஸோ பட் கட்சியில் யாருமே பேச மாட்டாங்களே சார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த நாளை மறுநாள் திங்கட்கிழமை இந்த சந்திப்பு நடக்குது, மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு. அதற்கு பிறகு எல்லாரும் பேசுவார்கள். ஏன்னா மக்களை சந்திக்காமல் அடுத்த நிகழ்வை நான் செய்ய போதுன்னு விஜய் ரொம்ப தீர்க்கமாக நின்றுட்டார். எனக்கு வந்து பணம் கொடுத்தது விஷயம் கிடையாது, வீடியோ காலில் பேசின விஷயம் கிடையாது. அவர்களோடு நான் நேரில் நிற்கணும், அவர்கள் கையை பிடித்து பேசணும், நான் இருக்கேன் உங்களுக்குன்றத உத்தரவாதம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆயுள் முழுக்க இருக்கக்கூடிய ஆயுள் காப்பீடு கொடுக்கணும், அவங்களுடைய தொடர்பு நம்பரை வாங்கி வந்து யாரெல்லாம் அடுத்த பிரச்சனை உடனே அணுகணும், என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கான என்ன மாதிரியான வழிமுறை எல்லாத்தையும் சொல்லணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. இந்த நிகழ்வுக்கு பிறகு அதுக்கப்புறம் எல்லா நண்பர்களும் பேச ஆரம்பிப்பாங்க. பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்து. நன்றி சார். நன்றி சார்.